நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 14. லெங்டன் அப்படியே நிறுத்திவிட்டார். காற்றில் நின்ற அவருடைய கைகளில் அந்த எலும்பு சிலிண்டர் அப்படியே இருந்தது. சந்தேகமே இல்லாமல் அடுத்த முனையில் உள்ள அந்த குழாய் ஒளியை உமிழ்ந்தது. அதில் உள்ள பொருள்கள் திடீரென்று விழித்து கொண்டது போல் பளபளத்தன. சட்டென்று உள்ளிருந்த ஒளி மீண்டும் இருண்டு போனது. சியானா நெருங்கி வந்தாள். வேகமாக மூச்சுவிட்டாள். தலையை உயர்த்தி பார்த்த அவள் அந்த எலும்பு குப்பிக்குள் இருந்த புலனாகும் பகுதியை ஆராய்ந்து பார்த்தாள். அதை மீண்டும் தட்டுங்கள், அவள் கிசுகிசுத்தாள் மிக மெதுவாக. லெங்டன் அந்த எலும்பை தலைகீழாக திருப்பினார். மீண்டும் அந்த சிறிய பொருள் அந்த எலும்பிற்குள் உருண்டு வந்து நின்றது. மறுபடியும் என்றாள் அவள் மெதுவாக. லெங்டன் அதை மீண்டும் செய்தார். மீண்டும் அந்த குழாய் சத்தம் எழுப்பியது. இந்த முறை அதன் உட்புற கண்ணாடி மங்கலாக ஒளிர்ந்தது. அணையும் முன்னர் மீண்டும் பளபளப்பாக ஒளிர்ந்தது. இது சோதனை குழாய்தான், தூண்டு பந்துடன் உள்ளது என்று சியானா அறிவித்தாள். ஸ்ப்ரே பெயிண்ட் கேன்களில் பயன்படுத்தப்படும் இந்த தூண்டு பந்து பற்றி லெங்டனுக்கு நன்றாகவே தெரியும். கேன்கள் நன்றாக குலுக்கப்படும் போது அதனுள் போடப்பட்ட மாத்திரைகள் பெயிண்டை கலக்க உதவும். இதில் ஒளிர்விடும் ரசாயன பொருள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றாள் சியானா. அல்லது தூண்டப்படும்போது ஒளிரும் ரசாயனம் சேர்க்கப்பட்டிருக்கலாம். லெங்டனுக்கு வேறு விதமான கருத்துகள் இருந்தன. ரசாயனத்தினால் மின்னும் ஸ்டிக்குகள் ஆனாலும் சரி, உயிர்மத்தின் தூண்டுதலினால் மின்னும் பொருள்களானாலும் சரி, தன்னுடைய கையில் இருக்கும் அந்த சிலிண்டரில் அப்படிப்பட்ட எதுவும் இல்லை என்பதை லெங்டனால் நிச்சயமாக சொல்ல முடியும். அவர் அந்த குழாய் மின்னும் வரை பலமுறை தட்டி பார்த்தார். பின்னர் பளபளக்கும் அதன் முனையை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டார். எதிர்பார்த்தது போலவே ஒரு மங்கலான சிவப்பு நிற ஒளி தோன்றி அவருடைய தோளில் ஒளியை பாய்ச்சியது. 208 என்ற அளவில் உள்ள ஐக்யூ கூட சில நேரங்களில் தவறாகும் என்பதை தெரிந்து கொள்வதே நன்றாக இருக்கிறது. இதை பாருங்கள் என்ற லெங்டன் அந்த குழாயை வலுக்கட்டாயமாக குலுக்கினார். உள்ளே இருந்த அந்த பொருள் முன்னும் பின்னுமாக குதித்தது. வேகமாக, மிக வேகமாக. சியானா பின்னுக்கு குதித்தாள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்பொழுதும் அந்த டியூபை குலுக்கிக் கொண்டிருந்த லெங்டன் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் சுவிட்சை அணைத்து அந்த சமையலறைக்கு வேண்டிய இருளை கொண்டு வந்தார். உள்ளே இருப்பது சோதனை குழாய் அல்ல என்ற அவர் அப்பொழுதும் தன்னால் முடிந்தவரை அதை குலுக்கினார். இது ஃபாரடே பாயிண்டர். லெங்டனின் மாணவர் ஒருவர் இதே போன்றதொரு உபகரணத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். முடிவே இல்லாமல் AAA பேட்டரிகளை பயன்படுத்த விரும்பாத விரிவுரையாளருக்கான லேசர் பாயிண்டர். அதை பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய சொந்த கைனட்டிக் எனர்ஜியை தேவைக்கேற்ப ஒரு சில நொடிகளிலே மின்சாரமாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த சாதனம் குலுக்கப்படும் போது ஒரு உலோக உருளையானது வரிசையான பெடல்களில் முன்னும் பின்னுமாக போய் வந்து ஒரு சிறிய ஜெனரேட்டராக சக்தி பெறும். யாரோ ஒருவர் வேண்டுமென்றேதான் இந்த பாயிண்டரை ஒரு உட்குழிவான செதுக்கப்பட்ட எலும்பில் செய்திருக்கிறார். இது நவீன எலக்ட்ரானிக் பொம்மையாக பயன்படுத்தப்பட்ட பிரதான தோல்தான் இது. அவருடைய கையில் இருந்த அந்த முனை சட்டென்று மின்னியது. லெங்டன் சியானாவை நோக்கி அசௌகரியமாக புன்னகைத்தார். ஷோ டைம். சமையல் அறையின் வெறுமையான சுவற்றில் இருந்த எலும்பால் உரையிடப்பட்ட அந்த முனையையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சுவர் மின்னிய போது சியானாவின் மூச்சு தடுமாறியது. ஆனாலும் லெங்டன் தான் உண்மையில் அந்த ஆச்சரியத்தினால் கட்டுண்டு கிடந்தார். அந்த சுவற்றில் தோன்றிய ஒளி வெறும் சிறிய லேசர் புள்ளி அல்ல. அது ஒரு பழைய மாடல் லேசர் ப்ரொஜெக்டர் உமிழ்ந்த ஒளியில் இருந்து
தோன்றிய மிக கச்சிதமான உயிர் துடிப்புள்ள புகைப்படத்தை போல் தோன்றியது. கடவுளே, தனக்கு முன்னால் இருந்த சுவற்றில் மிக பயங்கரமான காட்சி ஒன்று தோன்றியதை போல் லெங்டனின் கைகள் சற்றே துணுக்குற்றன. நான் மரண பிம்பங்களை பார்த்து கொண்டிருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தன் பங்கிற்கு வாயை கையால் மூடிக்கொண்டு முன்னால் அடியெடுத்து வைத்த சியானாவும் உறைந்துதான் போனாள். செதுக்கப்பட்ட அந்த எலும்பிலிருந்து வெளிவந்த காட்சி மனித வதைப்படுதல் குறித்த ஒரு துயரமான தைலவண்ண ஓவியம். நரகத்தின் பல்வேறு நிலைகளில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் துயருற்று துடித்து கொண்டிருந்தன. அந்த பாதாளமானது பூமியை குறுக்கும் நெடுக்குமாக வெட்டி அளவிட முடியாத ஆழங்கொண்டதாக கூம்பு வடிவில் காணப்பட்டது. அந்த நரக குழி பாவங்களின் அளவை வைத்து கீழ்நோக்கி பிரிந்து கொண்டே சென்றது. அதன் ஒவ்வொரு நிலையிலும் பாவம் செய்த மக்கள் வதைப்பட்டு கொண்டிருந்தனர். லெங்டன் அந்த படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தார். அவருக்கு முன்னால் இருந்த அந்த மகா படைப்பு லா மாஃபாட்டெல் இன்ஃபெர்னோ என்ற பெயர் கொண்ட, அது இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தை சேர்ந்த ஓவிய மேதை சாண்ட்ரோ பொட்டிசெலி என்பவரால் வரையப்பெற்றது. மிக விரிவான ப்ளூ பிரிண்ட் போல காணப்பட்ட நரகத்தின் வரைபடம் என்ற ஓவியமே இதுவரை வரையப்பட்டதிலேயே உயிர் போனதற்கு பிந்தைய மிக பயங்கரமான காட்சிகளை கொண்டதாக வரையப்பட்டிருந்தது. இருள், துயரம் ஆகியவற்றுடன் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓவியம் யாரையும் நிலை தடுமாற செய்யக்கூடியது. உயிர் துடிப்புள்ள வண்ணமயமான தன்னுடைய வீனஸின் பிறப்பு ஓவியம் போன்று அல்லாமல் பொட்டிசெலி தன்னுடைய நரகத்தின் வரைபடம் ஓவியத்தை ஆழ்ந்து சிவப்பு, சேஃபியா மற்றும் பழுப்பு நிறங்களை கொண்டு உருவாக்கியிருந்தார். லெங்டனுக்கு தன்னுடைய பழைய தலைவலி மீண்டும் உருவானது. அந்த வினோதமான மருத்துவமனையில் கண் விழித்த பின்னர் முதல் முறையாக ஏதோ ஒரு விதமான புதிர் தன்னை ஆக்கிரமித்திருப்பதை அவரால் உணர முடிந்தது. இந்த புகழ்பெற்ற ஓவியத்தை பார்த்ததன் மூலம் அவருடைய வருத்தம் தோய்ந்த மதிமயக்கங்கள் சட்டென்று தூண்டப்பட்டன. நான் பொட்டிசெலியின் நரகத்தின் வரைபடம் ஓவியத்தை ஆராய்ந்ததாக வேண்டும் என்று நினைத்து கொண்ட லெங்டனால் அது ஏன் என்பதைத்தான் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அந்த பிம்மவே தொந்தரவு படுத்தக்கூடியதாக இருக்கையில் அந்த ஓவியத்தின் சார அம்சம்தான் தற்போது லெங்டனிடத்தில் அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு காரணமாகி போனது. வருவது வரைக்கும் இந்த மகா படைப்பிற்கான உந்துதல் பொட்டிசெலியின் மனதில் உருவானது அல்ல என்பது லெங்டனுக்கு நன்றாக தெரியும். அது அவருக்கும் 200 வருடங்கள் முன்பு வாழ்ந்த ஒருவருடைய மனதில் உருவானது. ஒரு ஓவியம் மற்றொன்றினால் உந்துதல் பெற்றிருக்கிறது. பொட்டிசெலி வரைந்த அந்த நரகத்தின் வரைபடம் உண்மையில் வரலாற்றிலேயே மிகவும் போற்றப்பட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலக்கிய படைப்பிற்கு செய்யப்பட்ட அஞ்சலியாகும். இதுநாள் வரை ரீங்கரித்து கொண்டிருக்கும் நரகத்தின் பயங்கரமான காட்சிகள் அந்த எழுத்தில்தான் சித்தரிக்கப்பட்டிருந்தன. அது தாந்தே எழுதிய இன்ஃபெர்னோ. அந்த தெருவிற்கு அப்பால் சர்வீஸ் படிக்கட்டு வழியாக சத்தமின்றி மேலே ஏறிக்கொண்டிருந்த வயந்தா அந்த சிறிய சரிவான பென்சின் லா பியாரோன்டினா ஹோட்டலின் கூரையில் ஏறி தன்னை மறைத்து கொண்டாள். லெங்டன் இல்லாத ஓர் அறை எண்ணையும் போலியான சந்திப்பிடத்தையும் அவருடைய தூதகரத்துக்கு அளித்திருக்கிறார். அது அவளுடைய தொழிலில் பிம்ப சந்திப்பு என்பார்கள். அதாவது ஒரு உளவாளி தன்னுடைய இருப்பிடத்தை வெளிப்படுத்தும் முன்னர் அந்த சூழ்நிலையை மதிப்பிட செய்ய உதவும் வகையில் பொதுவாக வேவு பார்க்கும் உத்தி. இப்படிப்பட்ட போலியான அல்லது பிம்ப இடங்கள் ஒருவர் தான் இருக்கும் உண்மையான இடத்திலிருந்து நன்றாக பார்க்கக்கூடிய இடமாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும். அந்த மொத்த பகுதியையும் துல்லியமாக பார்க்கும் வகையில் கூரையின் மீது சரியான மறைவிடத்தை வயந்தா தேர்ந்தெடுத்தாள்.
மெதுவாக அந்த தெருவில் இருந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிடத்தின் மீது தன் பார்வையை நிலைநிறுத்தினாள். இப்பொழுது உங்கள் முறை, மிஸ்டர் லிங்டன். அதே நேரத்தில் மென்டாசியத்தில் அமர்ந்திருந்த தலைவர் மகோகனி மரத்தாலான வெளித்தளத்திற்கு வந்து ஆழ்ந்து மூச்சுவிட்டார். அட்ரியாட்டிக் கடலின் உப்பு காற்றை உள்ளிழுத்து ரசித்தார். இந்த கப்பல் பல வருடங்களாகவே அவருடைய வீடாக இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதோ பிளாரன்ஸில் நடந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியான சம்பவங்கள் அவர் உருவாக்கிய அனைத்தையும் அழித்துவிடப் போவதாகத்தான் அச்சுறுத்தலை காட்டுகிறது. அவருடைய களப்பணியாளரான வயந்தா எல்லாவற்றையும் ஆபத்தில் தள்ளியிருக்கிறாள். இந்த மிஷன் முடிந்தவுடன் அவள் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் தலைவருக்கு அவள் இப்பொழுது தேவைப்படுகிற ஒருத்தியாகவே இருந்தாள். அவள் இந்த குழப்பத்தை நல்ல முறையில் தீர்த்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அவருக்கு பின்னால் சுறுசுறுப்பான காலடி சத்தம் நெருங்கி வருவது கேட்டு அதை கேட்டு திரும்பிய போது அவருடைய பெண் பகுப்பாய்வாளர் ஒருவர் ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. சார், நமக்கு புதிய தகவல் வந்திருக்கிறது என்ற அந்த பகுப்பாய்வாளரின் குரல் மூச்சற்று இருந்தது. தீவிர தன்மையுடன் ஒலித்த அவளுடைய குரல் காலை நேர காற்றை வெட்டுவது போல் இருந்தது. தன்னை மறைத்து கொள்ளாத ஐபி முகவரியில் இருந்து ராபர்ட் லிங்டன் தன்னுடைய இமெயில் கணக்கை திறந்து பார்த்திருக்கிறார். சற்று இடைவெளி விட்ட அவள் தன்னுடைய பார்வையை தலைவரின் மீது நிலைநிறுத்தினார். லிங்டன் இருக்கும் இடம் தற்பொழுது தடம் காணக்கூடியதாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் முட்டாளாக இருக்கலாம் என்று நினைத்தபோது தலைவர் அதிர்ச்சியுற்றார். அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்ட அவர் அதன் தாக்கங்களை பற்றி பரிசீலனை செய்தார். எஸ்ஆர்எஸ் டீமின் நிலை பற்றி தெரியுமா? தெரியும் சார். லிங்டன் இருக்கும் இடத்திலிருந்து 2 மைல்களுக்குள் இருக்கிறார்கள். தலைவருக்கு முடிவெடுக்க ஒரே ஒரு கணம்தான் தேவைப்பட்டது.